இப்ப நாம பார்க்க வேண்டியது க்ஷாந்தி. க்ஷாந்தி, நாட் சாந்தி, க்ஷாந்தி. முதல்ல டெஃபினிஷன் எப்படி பார்த்துட்டு வரோம், ஒரு ஒரு குணமா பார்க்கும்போது அதனுடைய டெஃபினிஷன், அது இருக்கும்போது அது எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, அது இல்லைங்க போது அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அதை ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய பலன் என்ன, இல்லாத போது அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன, இப்படிதான் நம்ம ஒரு ஒரு குணமா எடுத்து பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டெஃபினிஷன். வாட் யூ மீன் பை க்ஷாந்தி? திதிக்ஷான்னு சொல்லலாம், இன்னொரு வேர்டு பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா சாந்தி வெறும் சாந்தி அப்படின்னா அது வெறும் அமைதின்னு மட்டும் போயிடும். இது சாந்தி இல்ல, க்ஷாந்தி. அப்ப திதிக்ஷா அப்படின்னா எப்ப நாம இந்த திதிக்ஷா குணம் எப்ப வேணும்னா, இப்ப உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் திதிக்ஷா தானா மன அமைதியா தான் இருக்கு. இந்த டெஃபினிஷன் எங்க அப்ளை ஆகுனா, எனக்கு கஷ்டம் வருகிற சூழ்நிலையில், அந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கணும், மனம் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு பேர் சாந்தி. அதாவது என்ன சொல்றாங்க, என்னை சுற்றி வருகிற சூழ்நிலையா இருக்கலாம், அது நபரா இருக்கலாம், இல்ல அனுபவங்களாக இருக்கலாம். இப்ப தீப்பச்சி எடுத்துன்னா அது என்னது, ஒரு அனுபவம். ஒருத்தர் வார்த்தை பேசுறாங்கன்னா அது ஒரு நபர்னால் நமக்கு வரக்கூட கஷ்டம், தீங்கு விளைவிக்கிறது. சூழ்நிலை நமக்கு தீங்கு விளைவிக்கலாம், ஒரு நபர் நமக்கு தீங்கு விளைவிக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நிகழ்வுகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில மனசுக்கு என்ன வந்துருச்சு, நம்மளை நோக்கி தீங்கு வந்துருச்சு. நம்மள ஒருத்தர் திட்டி இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், அது ஒரு பெரிய தீங்கு தான். ஒரு நம்பிட்டு ஒன்று சொல்லிட்டு இன்னொருத்தர் போய் இன்னொன்று சொல்லி வச்சிருக்கலாம், தீங்கு தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டம், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா நமக்கு கஷ்டம் வருகிற பொழுது நீ என்ன பண்ணணுங்கிறது இல்லை, அப்போ உன்னுடைய மனநிலை தான் இப்ப நம்ம பேசுறோம். நீ என்ன பண்ணணுங்கிறது இப்ப நான் பேசவே இல்லை, அந்த சப்ஜெக்டை கண்டிப்பா அது கூட ஜாயின் பண்ணிக்கூடாது. ஒரு சூழ்நிலை நம்ம மோசமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என் மனம் எப்படி இருக்கணும் அதை டீச் பண்ணிட்டா போதும். அந்த சூழ்நிலையில என்ன நீங்க பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் வருதுன்னு இறைவன் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியாதுங்க. சோ நல்லா புரிஞ்சுக்க, உங்க மனதை நீங்க எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையை நீங்க பர்ஃபெக்டா ஆக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத சப்ஜெக்ட். டெஃபினிஷன் கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு மோசமான சூழ்நிலை, தீங்கு, கஷ்டமான சூழ்நிலை என்னை நோக்கி வரும் பொழுது என்னுடைய மனநிலை அமைதியாக இருத்தல் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தோணும், எப்படிங்க இருக்க முடியும், ஒருத்தர் நாயை பெயன் திட்டுறாங்க நம்மள, இல்ல நம்பிக்கை நேருக்கு நேர் பேசிட்டா கூட பரவாயில்ல, நம்மளை பத்தி காசிப்பிங் வெளியில போய் இல்லாத பொல்லாதி சொல்றாங்க, எப்படிங்க அவங்கள பார்த்தேன் மனசு குழு குழுனா இருக்கும். ஒன்னா அடிக்கலான்னு தோணும், இல்லையா மத்தவங்கிட்ட போய் அதை பத்தி தாங்க முடியா போய் கொட்டிடுவோம். எதையோ நம்மளை விட உயர்ந்தவங்களா இருந்தா கம்முன்னு இருந்துக்குவோம், உயர்ந்தனா வயசுல பொசிஷன்ல பவர்ல இருந்தா கம்முன்னு இருந்துக்குவோம். ஆனா உள்ள எப்படித்தான் இருக்கும், நம்ம அளவுக்கு இருந்தாங்கன்னா வாய் பேசுவோம், நீ எதுக்கு அப்படி சொன்ன, எதுக்கு அப்படி சொன்ன, அப்படி பேசுவோம். நம்மளோட கீழேன்னு வச்சுக்கல ஓங்கி ஒண்ணு விட்டுலாம். சோ இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ். வித்தவுட் யுவர் திங்கிங் பேட்டர்ன் நம்ம என்ன பண்ணி வச்சிருவோம், ரியாக்ஷன் பண்ணுவோம். ஆனா 3 இடத்துலயும் நம்ம பெரியவங்க நம்மள விட பெரியவங்க பண்ணாலும் மனசுல வலிதான், நம்ம அளவுக்கு இருக்கிறவங்க பண்ணாலும் வலிதான், நம்மளை விட சின்ன பசங்க பண்ணாலும் நமக்கு என்னதான் வலிதான். டிஸ்டர்ப்டு மைண்ட் இஸ் டிஸ்டர்ப்டு மைண்ட் தான், அது யாரு வேணா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த பிரச்சனைய எப்படி இப்ப அந்த டிஸ்டர்ப் மைண்ட் ஆகாம என்னன்னா பாத்துக்கிட்டேன்னா நான் கரெக்டா அந்த இடத்துல ஆக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிறதுனால என்ன பண்ணிடுறேன், ரியாக்ட் பண்ணி வச்சிருவேன். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எது சிந்திக்காம டக்குன்னு ரியாக்ட் பண்ணி வச்சிருவோம். அப்ப அதனுடைய கான்சிக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா வரும். சோ தொடர் செயினா என்ன போயிட்டே இருக்குது, ஒரு உராய்தல்ங்கிறது 2 உறவுகளுக்கு இடையில போயிட்டே இருக்கு பாருங்க. அவங்க ஒண்ணு சொன்ன, நான் பண்ண சொல்லி அவங்க ஒண்ணு சொல்லி என்ன ஆயிட்டே போகுது, உராய்வு. அப்ப நம்ம டோட்டல் மன அமைதி கெட்டு போகுதா இல்லையா. அப்போ இறைவன் என்ன சொல்றாரு, உன் மனம் டிஸ்டர்ப் ஆகுது பாத்தியா, அந்த இடத்துல நின்று ட்ரீட்மெண்ட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது என்ன பண்ணணும். இப்ப நாம அந்த பிரச்சனை ஒருத்தர் நம்மள பேசுறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையை 2 விதமா பாக்குறதுங்க. சப்ஜெக்டிவா பாக்குறது, ஆப்ஜெக்டிவா பாக்குறது. ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட வருதுன்னா சப்ஜெக்டிவா பாக்குறதுன்னா என்ன, அந்த பிரச்சனையை ஆப்ஜெக்டிவா பாக்குறதுன்னா என்ன. இப்ப சப்ஜெக்டிவா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப இவங்க என்னை திட்டாங்க, இல்ல காசிப்பிங் பண்ணிட்டாங்க, தப்பா சொல்லிட்டாங்க, இல்ல பாஸ் கிட்ட போய் ஏதாவது பண்ணி வச்சுட்டாங்க, என் வேலையை ரிசைன் பண்ற அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க வச்சுக்கோமே. அவங்கள நீங்க பார்க்கும்போது சப்ஜெக்டிவா ரியாக்ட் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிறதுனா என்ன, அவங்கள சப்ஜெக்டிவா புரிஞ்சுக்கிறதுனா என்ன, ஆப்ஜெக்டிவா புரிஞ்சுக்கிறது என்ன. இறைவன் என்ன சொல்றாரு, சப்ஜெக்டிவா புரிஞ்சுக்காத, ஆப்ஜெக்டிவா நீ பாரு. அவங்களை எப்படி பார்க்க சொல்றாரு, ஆப்ஜெக்டா பாரு, சப்ஜெக்டா ரியாக்ட் பண்ணிடாத. சப்ஜெக்ட் என்ன எப்படி தெரியுங்களா எடுத்துக்குவான்,
இவங்களுக்கு என் மேல பொறாமை, என்னுடைய வளர்ச்சியை இவங்க ஏத்துக்க முடியல, இவங்களுக்கு நான் பண்றது தப்பா தோணி இருக்கு, ஏதாவது ஒண்ணு இப்படிதான் சப்ஜெக்டிவா நமக்கு தோணும். இவங்க எதை நான் பண்ண தப்ப போய் 4 பேர்கிட்ட சொல்லி இவங்க குளிர்காயிறாங்க. இப்படி என்ன பண்ணுவோம், அவங்கள பிளேம் பண்ணுவோம். அதுக்கு பேரு சப்ஜெக்டிவ் லுக்கிங் பேர். பிரச்சனையை சப்ஜெக்டா பாக்குறதுன்னா அவங்களையே பிளேம் பண்றது. இதுக்கு இவங்க தான் காரணம், அதுக்கு இவங்க போய் சொன்னதுக்கு காரணம் என்னோட வளர்ச்சியை அவங்க ஏத்துக்க முடியல, என்னை கண்டா போறாம, அவங்களுக்கு ஓவர் கர்வம், தான் பெரிய ஆளுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால போய் பாஸ்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி வேணா எடுத்துங்க. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒருத்தர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம். ஒரு காலேஜ்ல ஒரு ஹெச்ஓடி அவங்க ஷேர் பண்ண விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ற, ஒரு நரேட் பண்றேன். காலேஜ்ல அவங்க ஒரு ஹெச்ஓடி, அவங்க லெவலுக்கு இன்னொருத்தர் ஏபின்னு வச்சுக்கலாம். ஏங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு காமனா எல்லாத்திலையும் ஈக்குவலா பழகக்கூடியவங்க. பிங்கிறவங்க கொஞ்சம் வசதியான, கொஞ்சம் வேற மாதிரி, நமக்குள்ளே பார்த்திருப்போம். கொஞ்சம் வசதி கம்மினா அப்படி, கொஞ்சம் நம்பவே வசதி கம்மினா அது அப்படி அப்படி டிஃபரெண்டா பழகக்கூடிய ஆள் பி. ஏங்கிறவங்க இயற்கையாவே எல்லாத்தையும் அவங்க வாழ்க்கை நிறைய அடிபட்டு வந்ததுனால, எல்லாத்தையும் காமனா எல்லாத்தையும் நம்பித்தான் நம்ம பொழைக்கணுங்கிறது நல்ல அறிவு வந்ததுனால, ஏன்னா அடி வாங்கினாத்த என்ன தெரியும், நாம தனியா ஒண்ணு கிழிக்க முடியாது, உலக நமக்கு தேவையான அடி நிறைய வாங்கினதுனால. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த நிறைய வாழ்க்கை அடி வாங்கி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஒரு சமதர்ஷனம் இருக்கணும், எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற அறிவு ஏக்கு வந்துருச்சுங்க. ஆனா பிக்கு என்ன, அந்த கிரடேஷன், பசியானவங்கன்னா அவங்கள வச்ச காரியம் சாதிக்கலாம், அவங்ககிட்ட பேசினாத மதிப்பு மரியாதை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனாலன்னு சொல்றேன். அவங்கள தப்பு ஏன் அந்த இப்ப சொல்ற பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க கிரேட் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. இப்போ இவங்க ஏ இப்படி இருக்காங்க, பி அப்படி இருக்காங்க. ஏனோட பையனுக்கு பர்த்டே. இப்போ அந்த ஏபி சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப வசதியானவங்க கம்மி அப்படிங்கறத பி ரொம்ப ஒதுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அதுக்கு ஒண்ணும் தெரியாது, அது ஒரு பக்கிரியாட்ட வருது, அது போகுது, அது நாலேஜ் பத்தி எல்லாம் பெருமை இல்லை, அதோட லுக்கு கொஞ்சமா இருக்கு, அவங்களோட லுக்கு ஒரு பட்டிக்காட்டுத்தனமா இருக்குன்னு வச்சுக்கலாம். பிக்கு எப்பவுமே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது அது அவங்களுடைய சுபாவம். பர்த்டே வந்தது, பையன் ஏனுடைய பையனுக்கு பர்த்டே. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் அந்த அன்னைக்கு ட்ரீட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பப்ஸோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்ல, எல்லாத்துக்கும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லி இவங்க ஆயா கையில இவங்க காசு கொடுத்துருக்காங்க. உள்ள கேன்டீன் இருக்கு இல்லைங்களா, இந்த டைமுக்கு ஒரு 11 மணிக்கு ஆயா கையில காசு கொடுத்து எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து எல்லாம் ஃப்ரீ டைம் பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லி ஆயா அனுப்பிச்சிட்டாங்க. பி என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் உள்ள வந்துருக்கு, அவங்க ஒரு டீக்ரேட் பண்ணி வச்சுக்கிற ஆளு, அவங்களுக்கு மட்டும் ஒரு பப்ஸ் கம்மியா வாங்குன்னு இந்த ஆயிட்ட சொல்ல. இந்த ஆயா நினைச்சிட்டாங்க இவங்களுக்கு வேண்டாம் மாட்டுக்குது, பிக்கு வேண்டாம் மாட்டுக்குது, நம்ம உன்ன கம்மியா வாங்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயுமே பாருங்க தப்பு இல்ல, அவங்க சரி இவங்களுக்கு வேண்டாம் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பப்ஸ் கம்மியா வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து முதல் பப்ஸ் இவங்க எடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. யார் இந்த பிக்கு இது ஏக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, இதெல்லாம் வித்தவுட் ஏஸ் நாலேஜ் இதெல்லாம் கோயிங் ஆன் வித் ஆயான்ட்டு பிக்கு போயிட்டு இருக்கு. எடுத்தோன்னா ஆயா பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ யாரு, அப்புறம் எல்லாம் வர எடுக்க எல்லாரும் எடுத்துட்டாங்க. கரெக்டா இவங்க யாரை டார்கெட் பண்ணாங்களோ அந்த அம்மா வரக்கு லேட்டு, அவங்களுக்கு பப்ஸ் இல்லை. இந்த அம்மாட்ட கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க ஆயாட்ட, ஏயா நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்கும் பப்ஸ் வாங்கும்போது நீ கடைசியில் இப்படி பண்ணிட்டியா, அந்த அம்மா மட்டும் இப்படி நிற்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, எல்லாரும் கையில எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் கையில பப்ஸ் இல்லை, நீ மறுபடியும் 3 மாடி கீழே இறங்கி ஓடணும், கேன்டீனுக்கு போய் வாங்கிட்டு வரணும். ஆயா தனக்கு வேண்டாம் அது வாங்கல, இருந்தா கூட அதை அது கொடுத்துருக்கும், அதுக்கிட்டே பப்ஸ் இல்லை. அப்படிங்கும் போது இந்த நொடிஞ்சு போயிட்டுங்க நானு. ஏன்னா அவங்க கண்ணையே என்னால பார்க்க முடியல, எனக்கு மட்டும் இவ பப்ஸ் வாங்காம அவங்க என்ன நினைச்சுப்பா, இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இவ பர்பஸா இது மாதிரி பி மாதிரியே என்ன பண்ணிச்சு, நீங்க நம்மள பழி வாங்கிடுச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுக்குவாங்கன்னு அப்படின்னு இவங்க நினைச்சு இவங்க கண்ணீர் தான் வரல. அந்த ஸ்டேஜ்ல என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, இது எப்படிஞ்சி நான் அப்ப அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க, இது எனக்கு இது ஏன் இவங்க அப்படி பண்றாங்க, எனக்கு அவ்வளவு ஒரு கஷ்டம், இப்ப துன்பத்தை கொடுக்குற சூழ்நிலை பார்த்துட்டீங்களா. இப்ப நம்ம கமிங் டு த சப்ஜெக்ட், இப்போ ஒரு கஷ்டத்தை இவங்க கொடுத்துட்டாங்க, பி ஏக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப ஏ துடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு கேவலம் அவங்க வசதி கம்மிங்கிறதுக்காக நான் பண்ண மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்களோ, அது நான் போய் சொன்னேன், எனக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு சொன்னேன், இல்ல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அது வேற வார்த்தை வேற அவங்க விட்டுட்டாங்க, நீங்க ஏன் பி மாதிரி தானே அப்புறம் நீங்களும் எல்லாம் ஒரே சீட்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வேற விட்டுட்டாங்க. இவங்களுக்கு டு த கோர், இவங்க அதான் சொன்ன பாருங்க, எங்கிட்டே ஆளுங்கன்னா நைட் ஃபுல்லா தூங்கல அவங்க. ஆக்சுவலா ஏ அந்த நைட் தூங்க முடியல. பிகாஸ் ஆஃப் இது ஒரு துக்கத்தை. இப்ப என்ன கண்டிஷன் வரும், இப்ப இந்த இடத்துல என்ன சாஸ்திரம் சொல்லுது, யூ மஸ்ட் டிஸ்கவர், யூ மஸ்ட் டெவலப் சாந்தி இன் யூ. என்ன நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்டா சொல்றேன். இதுக்குள்ள நான் டிஸ்டர்ப் ஆகாம ஒரு நைட் ஃபுல்லா தூக்கம் கெடாம இருக்கணும்னா முதல்ல எனக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி வரணும்.
அது எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுதான் சொன்னேன். இது வந்து ஆப்ஜெக்டிவா பாக்குறது. இப்போ நாம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோம், இவன் தப்பு, இவன் மோசம், இவங்க இப்படி பண்றாங்க, பி இப்படி அப்படி வெப்பம் அப்படித்தான், என்னை கண்டா போறாம நான் வேற, இவங்க வேற படிச்சு வேற மேல போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க நான் நிறைய படிச்சு போறதுனால அவங்களுக்கு வந்து இன்னும் நம்மள விட இவன் மேல ஆகி போயிருவாளோன்னு ஏதோ சம்திங் தான் கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. ஃபுல்லா சப்ஜெக்டிவா தான் பார்த்திருக்காங்க. நம்ம எல்லாரும் அப்படித்தான் பார்க்க போறோம். அவங்க நான் தப்புன்னு சொல்லல. அப்ப அவங்க ஃபுல் பிளேம் அவங்க வந்து அவங்களே பண்றாங்க, பீவே பண்ணாங்க. இப்ப நீங்க வந்து நான் பீட்ட பேசாம இருக்கட்டுமா, என்ன பண்ணிட்டு அடுத்த கேள்வி வேற. நீங்க வந்துங்க பீட்ட பேசாம இருக்கிறதுனாலயோ, இந்த பி போனா இன்னொரு பி வாழ்க்கையில வருங்க. அந்த பி அவாய்ட் பண்ணிட்டு என்ன சொல்றது, பைபாஸ் போட்டுட்டு அதுகிட்ட பேசாம டூ விட்டுட்டு இருக்கிறதுனாலயோ இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. ஏன்னா இந்த பி போனா அடுத்த பி வந்து உட்காருவாங்க. நம்ம வாழ்க்கையில போக போக அடுத்த பி வரும். அந்த பி வேண்டான்னு டூ விட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் இன்னொரு பி வரும். என்ன பண்ணலாம்? வருதா இல்லையா? எல்லாத்து வாழ்க்கையிலையும் தொடர்ந்து வருவார்கள். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்புறம் தான் சொன்னேன், இப்படி கேளுங்க. ஏன்னா இந்த பி அவாய்ட் பண்ணிட்டா, இந்த பி நான் பேசாம இருக்கிட்டா, இந்த பி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு யோசனையே பண்ணாதீங்க. அதே அடுத்த பி வர என்ன பண்ண போறீங்க அப்படிங்கப்ப யோசனை பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுதானே இது. இங்க மட்டும் இல்ல, ஆபீஸ்ல மட்டும் இல்ல, ஒர்க்கிங் பிளேஸ் மட்டும் இல்ல, வீட்டுல என்ன பண்ண போறீங்க? பி கேரக்டர் வச்சுக்கிட்டு இதே பி கேரக்டர் அவங்ககிட்ட பேசுனுங்க. என்ன பண்ண போறீங்க? வீட்டுல ஒரு பி வந்து கோரும். புள்ள பையன் வச்சிருக்கீங்களா, கல்யாணம் பண்றீங்களா, அங்க ஒரு சம்பந்தி ரூபத்துல வந்து உட்காரும். என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஜி உங்ககிட்ட சொல்லி பிரச்சனை பெருசு பண்ணி விட்டீங்க, எனக்கு இன்னும் தூக்கம் வராதாட்டு இருக்கு. அப்படி இல்ல, பிரச்சனையா சப்ஜெக்டிவா நீங்க பாக்குறீங்க. அவங்கள பிளேம் பண்ணாதீங்க. எப்படி ஜி பிளேம் பண்ணாம இருக்கும்? அந்த அம்மாவோட கண்ணை பார்த்தா எனக்கு மாலை எனக்கு தண்ணி ஒத்துக்கவே இல்லையே. அவங்க எப்படி ஜி நான் எனக்கு அந்த சூழலை நான் மறக்க முடியாது? எப்படி ஜி அந்த அம்மா எனக்கு வந்து அவங்க பப்ஸ் இவங்க சாப்பிட்டாங்களாம், அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு குற்ற உணர்வு. நாம சாப்பிட்டு இல்லைனாப்பா நம்ம கொடுத்துருக்கலாமே போட்டு உள்ள மன போராட்டத்தினுடைய உச்சம். தூக்க வலினா பாருங்க, அந்த நைட்டு தூக்க வலின்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பாதிச்சு இருக்குது அவங்கள. அப்படிங்கும் போது நான் சொன்னேன், சப்ஜெக்டிவா பார்க்காதீங்க, ஆப்ஜெக்டிவா பாருங்க. எப்படி நாங்க இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஆப்ஜெக்டிவா இந்த பிரச்சனை எப்படி பாக்குறதுன்னா, என்னுடைய எமோஷன்ஸ்க்கு என்னுடைய ஆக்ஷன்ஸுக்கு தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்க முடியுமே தவிர மற்றவர்களுடைய எமோஷன்ஸ்க்கு, மற்றவருடைய ரியாக்ஷன்ஸ்க்கு, ஆக்ஷன்ஸ்க்கு நான் என்ன பண்ண முடியாது, பொறுப்பேற்க முடியாது. தட் இஸ் லிமிடேஷன்ஸ். அந்த லிமிடேஷன் என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுட்டாலே நின்னுக்கணும். அதனுடைய செயல்பாடு, அதனுடைய திங்கிங் ப்ராசஸ், அதுக்கும் எனக்கும் நான் அதுக்கு இவங்க தான் பப்ஸ் பாயிண்ட் சொன்னாலும் நீ என்ன பண்ண முடியாது. அவங்களுடைய ஆக்ஷன்ஸுக்கும் ரியாக்ஷன்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் we need not takeங்கற நான் we need not take the responsibility of that B. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால தான் உங்களுக்கு அத்தனை டென்ஷன் வந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அப்ஜெக்டிவா பாக்குறத ரெண்டாவது பாயிண்ட். இப்ப அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அது காரியம் சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. எவ்ரிதிங், இது இங்கிலீஷ்ல சொன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி தான். இங்க நீங்க அப்ளை பண்ணணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி இங்க அப்ளை பண்ணுங்க. இது நீங்க பாக்குறது எஃபெக்ட். எது அந்த பி பண்ணுது எஃபெக்ட். காசு என்ன காசு? அது நான் சொன்னேன் ஜி, அவங்களுக்கு கோவம், எனக்கு என்ன பொறாம, அது அல்ல. அது உங்க புத்தி கட்டுனது. அவங்க என்னை பத்தி பொறாம போட்டாங்க, என் மேல காண்டு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பழி வாங்கணும், என்னை போட்டு கொடுக்கணும், எதையோ பண்ணிட்டாங்கிறது உங்களுடைய ஒரு கல்பிதம். இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். அது உங்களுக்கு தோணி இருக்கலாம், பட் சாஸ்திரம் என்ன சொல்லுது, இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேக்ட். பிகாஸ் நீ சப்ஜெக்டிவா பாக்குற, ஆப்ஜெக்டிவா பாக்குறதுனா இப்போ அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா தட் இஸ் எஃபெக்ட். வாட் இஸ் த காஸ்? காசுன்னு சொன்னோம்னா 1000 காசு சொல்லலாங்க. அப்ப அந்த பி நடந்துகிட்டு நான் சொல்றேன் பாருங்க, நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து கொடுக்குறேன். thousands reasons are there for that lady to behave like that at that time. thousands of reasons இருக்கு, valid reason இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சைல்ட்ஹுட், அதுக்கு முன்னால பர்த்துக்கு முன்னால இருந்து வரலாம். இந்த பர்த்துக்கு முன்னால போன பர்த்ல அவங்களுடைய மனசுல இருக்கிற சம்ஸ்காரங்கள் சொல்லுவோம், பதிவுகள். ஏன்னா மனதுல எல்லா பதிவுகளும் இருக்கும். சில பதிவுகள் தான் இந்த ஜென்மத்துக்கு வரும், சில பதிவுகள் ஆழ் மனதுல சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார்ந்துருக்கும். போன ஜென்மத்துல அவங்க பண்ணினது, பேசினது, பழகினது, அது பிளேஸ் a very important role in this birth. ஒரு குழந்தை பிறந்தோடனே டுஷுன் டுஷுன்குது, ஒரு குழந்தை எடுத்தோன்னே பாடுது. பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் தான் டிஃபரன்ஸ் இன் பிளே. ஒரு குழந்தை டாய் ஒன்று எடுக்குது, இன்னொரு குழந்தை டாய் வேண்டாகும். எப்படி அது
ஏன் ஒரு குழந்தை எடுத்தோன்னே டுஷன் விளையாடுது, ஒண்ணு கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும், ஒண்ணு எடுத்தோன்னே பாட்டு பாடுறது, ஒருத்தர் எதுவுமே பேசாம எங்க பார்த்தாலும் அப்படியே அமைதியா இருக்குது, ஒண்ணு விட்டு அந்த பில்டிங் 2 போட்டு எந்திரிச்சு போகுது, எந்திரிச்சு இந்த நம்ம சொல்லுவேன் போன ஜென்மத்து குரங்காக்கு இருந்து இப்படி விட்டு பாருங்க எங்க வேலை அப்படி இடமே அங்கே நிப்பானுங்க. சோ இப்படி இருக்குது. ஒண்ணு இப்படி சேர்ல வச்சா பொட்டாட்டா நம்ம என்ன பேசுறோம் அப்படி கவனிச்சுட்டு வந்துருக்குது. ட்வின்ஸ் ரெண்டு விதமா இருக்குது. ஏன் அந்த குழந்தைக்குள்ள அப்படி பிஹேவியர் டிஃபரன்ஸ் வருது? பிகாஸ் ஆஃப் பூர்வ ஜென்ம வாசனா தான் அந்த குழந்தை அப்படி நடந்துக்கிறது. ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும், மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த வாசனை இருக்குது. அது டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த குழந்தை அப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னால் யார் இருக்கா? ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். யார் அந்த குழந்தை தள்ளுறது? பூர்வ ஜென்மத்து வாசனா. இப்ப இவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பூர்வ ஜென்மத்துல அவங்க மனதில் பதிந்த பதிவுகள், அதனுடைய வெளிப்பாடு. இப்ப காரணம் எஃபெக்ட் சொல்லிட்டேன், காசை சொல்லிட்டே வரேன். அடுத்தது இந்த பிறந்துட்டாங்க. இந்த ஜென்மத்துல பிறக்கும் போது அவங்க சத்தோ குணமா, அவங்களுடைய குணம் பிளேஸ். செகண்ட் அவங்களுடைய குணம். சத்தோ குணம்னா அது ஒரு மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ரஜோ குணமா இருந்தா அப்படிதான் நடந்துக்குவாங்க. தமோ குணம்னா அது ஒரு மாதிரி தான் நடந்துக்குவாங்க. சோ செகண்ட் அவங்களுடைய குணம். இதெல்லாம் தான் காஸ் ஃபார் திஸ் எஃபெக்ட். அந்த பப்ஸ் அவளுக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சதுக்கு திஸ் இஸ் த ரீசன்ஸ், காஸ் எஃபெக்ட் காஸ். இப்ப ஃபர்ஸ்ட் பூர்வ ஜென்ம வாசனா, ரெண்டாவது குணம் சத்துவ ரஜோ தமோ குணம், மூணாவதுங்க பிராரப்தம் சொல்லுவா. அதாவது இந்த லைஃப் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்த்த சைல்ட்ஹுட்ல அவங்க பார்த்த டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பார்த்த பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க பழகின உறவுகள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அது பிளேஸ் a very important role. இப்ப சைல்ட்ஹுட்ல இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மதர்ஸ் டோன்ட் ஃபைண்ட் டு டைம் டு டீச் ஆல் தீஸ் திங்ஸ். அந்த மாதிரி பணம் ஓடுறாங்க. இன்னொன்னு, அம்மாவுக்கு சொல்லித்தர தெரியாதவங்களும் நிறைய இருக்காங்க. சொல்லித்தர டைம் இருந்தாலும் சொல்லித்தர தெரியாத பேரண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. சோ பேரண்டிங்ல ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அடுத்தது ஸ்கூல்ல இன்னைக்கு ஐ வெரி சாரி டு சே எவ்ரி ஸ்கூல் இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் மார்க். தே டோன்ட் ஒரி அபவுட் moral education. They very competitive world. ன்னு 100க்கு 100 வாங்கியா குட் போயிட்டாரு. என்னோட பிஹேவியர் எப்படி இருந்தா அதெல்லாம் கவலை இல்ல, 100க்கு 100 வாங்கிட்டியா போயிட்டாரு. 100க்கு அடுத்தது ஏன்னா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அட்மிஷன் வேணும், ரன் பண்ணணும், ஸ்கூல்ல ரன் பண்ணணும் போது அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசுல எந்த அறிவை கொடுக்கணுமோ, the value of values எங்க இருக்குது? கிளாஸ் கொடுக்காது. சமுதாயம் பொறுப்பு. அந்த அம்மா நடந்துக்கிறதுக்கு சமுதாயம் ஒரு பொறுப்பு நான் சொல்ல வரேன். சோ அவங்க நடந்துகிட்டு அவங்க ஃபேஸ் பண்ண சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ணது, அவங்க பேரண்ட்ஸ் விஷயங்கள் சொல்லி கொடுக்காதது. இப்போ குருங்கிற ஆள் எங்க டீச்சர்ஸ் போது உங்களால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் அதுக்கே போர்ஷன் முடிக்க முடியாம திணறீங்க. இந்த தேர்ட் டைம் வந்தாதான் தெரியுது, ஐயோ இன்னும் இவ்வளவு முடிக்கலையே, செகண்ட் டைம் முடியும் போது இவ்வளவு முடிக்கலையே. சோ யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் ஃபினிஷிங் த போர்ஷன்ஸ். இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம், இட் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம். நான் உங்களையும் சொல்லல. அப்போ என்ன ஆகுது? அந்த குழந்தைக்கு மற்றவங்களை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு யாரு எப்போ சொல்லி கொடுத்தோம்? அதாவது ஹர்ட் பண்ண கூடாதுன்னு அட்வைஸ் சொல்றதுல நாளானா பிரயோஜனம் கிடையாதுங்க. அட்வைஸ் நெவர் எவர் ஒர்க்ஸ். அம்மா சொல்லலாம், நான் எத்தனை சொல்லிக்கேன் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு. நான் சொல்லி கொடுத்து வளர்த்துனுங்க. அட்வைஸ் பண்ணி வளர்த்துனீங்க, அது என்னைக்கு வேலை செய்யாது. ஏன் நான் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது? ஃபார் மை சேக் ஐ ஷுட் நாட் ஹர்ட் த அதர்ஸ் நீ சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியணும்? ஃபார் மை சேக் ஐ ஹாவ் டு ஃபாலோ அதம்பித்வம். For my sake, I have to follow ahimsa. For my sake, for my maturity, for my happiness, I have to follow shanti. இந்த 20 குணங்களையும் for my sake நீ ஃபாலோ பண்ணணும்னு நீங்க சொல்லி கொடுத்திருந்தா அதுக்கு பேரு அறிவுன்னு பேரு. அட்வைஸ்ங்கிறது யாரை கஷ்டம் கொடுத்துறாத அவன் நினைச்சுக்குவான், எனக்கும் தெரியுது நீ என்ன சொல்றது, இயலாமையில் தானே நானே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கிறேன் மற்றவங்களுக்கு. அவன் சொல்ல தெரியாது, பாவம் அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, அதுக்கும் தெரியும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தைகள் தான். அதை எப்படி நாம வளர்த்துறங்கிறதா முக்கியம். ஜென்ரலா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணது, இந்த ஜென்ரேஷன்ல வேஸ்ட்டுங்க, இதுக்கெல்லாம் எங்கெல்லாம் எங்க காலத்துல நாங்க அப்படி இருந்துங்க இப்படி இருந்துங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன்ல சுத்த வாசுங்க, என்ன செல்போனுங்க. Don't blame the kids. சமுதாயத்தினுடைய பங்கு என்னுடைய அந்த குழந்தை அப்படி நடந்துக்குதுன்னா I take the responsibility. நானும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த குழந்தை அப்படி நடந்துவதற்கு காரணமாக இருந்திருப்பேன். சமுதாயம் அங்க நான் வரணும் இல்லையா? அந்த குழந்தை அப்படி நடந்துக்குதுன்னா அது சமுதாயத்துக்குள்ள நானும் தானே இருக்கேன், நானும் அது பொறுப்பேற்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்க தான் அடுத்து என்ன வேணாலும் யோசனை பண்ணுவாங்க.
பிளேமிங் பீப்புள் யாருக்கும் உதவாதவங்க. மற்றவங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்னங்க மாறப்போகுது? நீங்க பொறுப்பெடுத்து பாருங்க. ஓ, நானும் அதுக்கு பொறுப்பா, என்ன பண்ணணும்? அப்போ வெளியில இருக்கிற குழந்தைகள் நம்மளால பண்ண முடியினாலும், ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்தாலும் இந்த வேல்யூவை எதுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, ஃபார் யுவர் சேக் நீ ஃபாலோ பண்ணணும். நீங்க அந்த அப்ரோச் ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? எம்பைட் வித் தட் நாலேஜ் ஆஃப் ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர்ஸ்னுடைய நாலேஜ் உங்களுக்கு இருந்தா யூ கேன் டீச். தென் யுவர் டீச்சிங் ஜாப் வில் பி கம்ப்ளீட் தேர் ஒன்லி. எப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட கூட மாரல் எஜுகேஷன், வேல்யூ ஆஃப் வேல்யூ சொல்லி கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுடைய ஜாப் என்ன ஆகுதுங்க? ஃபுல்ஃபில் ஆகுது, கம்ப்ளீட் வருது. வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா அது ஃபார் என்ன சொல்றது, சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு சொல்லி கொடுத்துறீங்க. ஃபார் பிசிக்கல், வாட் அபவுட் மென்டல் ஹெல்த்? அதை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்க டீச்சிங் ஜாப் என்ன ஆகுது? கம்ப்ளீட் ஆகுது. அந்த பையனை முழு மனிதனாக ஆக்கி வெளியில் விட முடியும். கேட் விட்டு வெளியே போகும்போது, பிளஸ் 2 போகும்போது அவன் முழு மனிதனாக வெளியில போகணும். இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் சூழ்நிலை தப்பு இல்ல, அதை நான் கன்சிடர் பண்ணல. வாட் இஸ் த ஃபேக்ட்? தப்புனா தப்பு, சரினா சரி. ரைட் மீன்ஸ் ஒய் இட் இஸ் ரைட் சொல்றேன், ராங் மீன்ஸ் ஒய் இட் இஸ் ராங். அதுக்கு யார் எந்த நீங்க இதுக்கு உடனே போய் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஃபேக்டா இல்லையா? ஒரு டீச்சரா இருக்கவங்க நம்ம அந்த பையனை முழுமையான மனிதன் ஆக்கிதான். இது பாருங்க, அந்த காலத்துல குருகுலத்துல இருந்தது. ஒரு குருட்ட போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு? உனக்கு என்ன பானை செய்ய தெரியுமா? வா, பானை செய்ய சொல்லி தரேன். வில்லு விட்டு நீ போர் ஆர்மியில போய் சேர்ந்துக்கிறியா? வா, உனக்கு வில்லு தெரியுது. அந்த சார் அந்த டீச்சர் அது சொல்லி கொடுப்பாங்க. கூடவே எதை சொல்லி கொடுத்துருவாங்க? ஸ்கிரிப்சர்ஸ் நாலேஜ் உள்ள போட்டுருவாங்க அந்த குழந்தைக்கு. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம சொல்ற பாத்தீங்க ஒரு வார்த்தை, அது அந்த காலத்துல நம்ம பேரண்ட்ஸும் அது கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அது கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தர் நல்லவங்களா இருந்த போது அதை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே அந்த அறிவை பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நாம அப்படி இருந்தோம் அப்படின்னு இந்த காலத்து குழந்தைங்களை திட்டாதீங்க. இப்ப என் வயசுக்கு 60 வயசுக்கு முன்னால நான் ஒரு 5 வயசு எனக்கு இமேஜின் பண்ணி பார்ப்பேன். இந்த காலத்துல இருக்கிற 10 வயசு குழந்தை என்னோட 10வது வயசு பாருங்க. நோ டெலிஃபோன், எனக்கு எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. போன், செல்போன் கிடையாது, டிவி கிடையாது. என்னை கெடுக்கிறக்கே இந்த சமுதாயத்தில் எதுவுமே இல்லை. அதனால நான் கெடாம வந்திருக்கேன். டோன்ட் பிளேம் தி சொசைட்டி. இந்த காலத்துல அதுக்கு தட்டுமாறுதுங்க. ஒரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு பக்கம் இந்த வர வழியெல்லாம் பாக்குறமே, அப்படியே கோழி அப்படியே போட்டு அப்படியே தீ எரியுது கீழே, அப்படியே ஃபுல் பாடி சிக்கன் அப்படியே முதந்துட்டு இருக்குது. அப்படியே அது ஒரு பக்கம் இழுக்குது. ஹோட்டல் ஃபுட், ஹோட்டல் அப்பெல்லாம் ஹோட்டலே கிடையாது. ஹாஸ்பிட்டலும் இருக்காது, ஹோட்டலும் இருக்காது. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ் ஹாஸ்பிட்டல் ஒண்ணுதாங்க இருக்கும். எங்க எந்த நீங்க போனீங்கனாலும் ஏதாவது காய்ச்சலா கிளம்பி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. அந்த ரோஸ் கலர் மருந்து இருக்கும், அதை ஊசி போடுவார், போயிட வேண்டியதான். போன கிட்ட வரும்போது சரியான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். போவோம், இத்தனை வைரஸ் கிடையாது, இத்தனை பாக்டீரியா கிடையாது, கொரோனா கிடையாது, எதுவும் கிடையாது. ரோடா விளையாடுவோம். அதுக்கெல்லாம் அந்த காலத்து குழந்தை கிடைக்குதாங்க? பெருசா நான் என்ன பெரிய கில்ட்டி இதுக்கெல்லாம் மோசம் சொல்றதுக்கு? ரோட்லயே தான் கிடப்போம். 6 மணிக்கு விளக்கு வச்சா தான் வீட்டுக்குள்ள போலாங்கிற ஐடியா தான். அம்மா எட்டி பார்த்தா தான் ஓடுவோம். போய் குளிச்சுட்டு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் படிப்பு, அவ்வளவுதான். வாழ்க்கையில படிச்சா அவ்வளவுதான், பரிச்சினாலும் அவ்வளவுதான். அடுத்த நாள் காலை எழுந்துச்சுமா, வீடு கூட்டினியா, துணி துவச்சியா, மாவாட்டினியா, எல்லா வேலையும் செஞ்சா ஸ்கூலுக்கு போ, இல்லைன்னா பொட்டாட்டு வீடு இருந்து கிடக்கு சாமின்றாங்க. இப்போ அந்த வளர்ப்புல நான் வளர்ந்ததுனால எங்கேயும் சிக்காம நான் வந்திருக்கேன். இப்ப இருக்கிற குழந்தைங்க நீங்க ரொம்ப மோசம், இந்த காலத்து குழந்தைங்க சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த சூழ்நிலை உங்களால் கொடுக்க முடிந்தது என்றால் அந்த குழந்தைகளும் அருமையாக வளர்வார்கள். டோன்ட் பிளேம் த கிட்ஸ். நான் எந்த இடத்துல நான் விடவே மாட்டேன். ஒரு ஸ்கூல் அப்படிதான் சொன்னாங்க, இந்த பசங்க எல்லாம் ஐயா நீங்க என்னமோ சொல்றீங்க, எங்கனால ரொம்ப தாவு தாங்குதுங்க, இந்த பசங்களை சொன்ன பேச்சே கேட்கறதே இல்லைங்க, எல்லாம் ஓவர், ரொம்ப காலமாக இல்லைனாங்க. இந்த சார்ட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சார் எங்க சொன்னார், நீங்க என்னமோ சொல்றீங்க, இதுக்கெல்லாம் வச்சு ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க, தாவு காங்குது அப்படின்னாரு. அவர்கிட்ட என்ன தெரியுங்களா கேட்டேன், அடிக்கடி சொல்லுவேன்னு நினைக்கிறேன், அருணகிரிநாதர் பண்ணாத தப்பு இந்த பையன் பண்ணிட்டானா? ஒரு பையனை தப்புங்கிறீங்களா? அருணகிரிநாதர் பண்ணாத தப்பு இந்த பையன் பண்ணிட்டானா? கொஞ்ச நேரம் முடிச்சார். அப்புறம் வியாசர் பண்ணாத தப்பு இந்த பண்ண பண்ணிட்டானா? ஏன் பிளேம் பண்றீங்க? அவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணவங்க என்ன ஆயிட்டாங்க ஃபியூச்சர்ல? மகான்களாக. மகாபாரதத்தை கொடுத்த வியாசரா மாறிட்டார் அவரு. அத்தானா தப்பு பண்ணிருக்காரு அவரு. வழிப்பறை கொள்ளையில இது எக்ஸ்பர்ட் வியாசர். வழிப்பறை கொள்ளை நீங்க காட்டு வழியா நடந்து போனீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஸ்மெல் பண்ணி அப்படியே வந்து டப்புன்னு பொறிச்சு போயிட்டே இருப்பார் வியாசர். வழிப்பறை அதான் என்ன சொல்ற மாஃபியா குரூப், அதை சேர்ந்தவர் அவர். மகாபாரத்தை கொடுத்தார். அன்னைக்கு அந்த சமுதாயம் அவரை நீ எதுக்கு லாய்க்கிலின்னு ஒதுக்கி இருந்தால், நாரதர் அவரை வியாசரை நாரதர் தான் அவர் கூட்டிட்டு போனார், அடுத்த ஸ்டேஜ் கூட்டிட்டு போன நாரதர், அவர் தான் குரு அவருக்கு.
அதை குரு நாங்க சொல்லி கொடுத்த குருல அந்த லெவலுக்கு கொண்டு வந்து அவர் நாரதர் பார்த்துட்டு நீ வழிப்பறை கொள்ளையெல்லாம் நீ சாஸ்திரத்துக்கு வரக்கு யோகிதே இல்லைன்னு ஒதுக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம கையில மகாபாரதம் கிடையாது. சோ எல்லா குழந்தைகளும் வித் பொட்டன்ஷியல் ஒன்லி. எந்த குழந்தை பொட்டன்ஷியல் இல்லாம இல்ல. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வளருது. நம்ம சமுதாயம் கெடுக்குது, அது கெடுதுங்க, அவ்வளவுதானே தவிர நான் அந்த காலத்தை அப்படி மாறு தட்டாதீங்க, அதுக்கு இன்னும் கேட்க தெரியல ஏம்மா. ஏன்னா நம்ம எப்படி வாழ்ந்து நமக்கு தெரியாதா? அதுக்கு அந்த அறிவை நான் கொடுத்துன்னு வச்சுக்க, அது அடுத்தவங்களுக்கு கேட்க, அம்மா நீ அந்த காலத்துல வாழ்ந்த அதனால நீ அப்படி இருந்த, நீ இந்த காலத்துல வாழ்ந்து பாரு 10 வயசுல நான் எவ்வளவு சிறப்பா வாழ்றேன்னு எனக்கு நான் சொல்றேங்க. நல்ல வேலை அதுக்கு தெரியாது. சோ எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது சரி. இப்ப நான் சொல்ல எதுக்கு வந்தாங்க சாந்தி பார்த்தோம். இப்ப என்ன சொன்னேன், இப்ப இந்த பி அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ல வந்தோம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பூர்வ ஜென்மத்து வாசனை, இந்த ஜென்மத்துல அவங்களுடைய குணம் சத்துவ ரஜோ குணம் தமோ குணத்துல எதில் இருக்காங்களோ அதுக்கு மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிராரப்தம் இந்த எதாவது கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அது. அப்புறம் சைல்ட்ஹுட் அங்கதான் நிறுத்தினேன். அப்புறம் வெளியில போனேன் நான். சைல்ட்ஹுட்ல அவங்க யாரை பார்த்தாங்க, என்ன பண்ணினாங்க, பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த பதிவுல வச்சுதான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா you must have the qualification. என்ன இவங்க அப்படி இருக்காங்க. ஆனா இந்த சொல்றதுல தீரியா போகுதா ஞானமா போகுதாங்கிறது அவங்கவுங்க மண்டையை பொறுத்தது. இப்ப நான் சொல்றது தீரியாவும் போகும், நியூஸ் பேப்பர் ரீடிங் மாதிரி போயிடும். சில பேருக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போற போறீங்களா, அது நோவே யூஸ்ஃபுல் டு யூ. நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் நோவே யூஸ்ஃபுல் டு யூ. இந்த கருத்து உங்களுக்குள்ள இம்பைப் ஆகணும்னா வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் யூ ஷுட் ஹேவ். பி இப்படி நடந்துக்கிறாங்க நான் சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்குள்ள என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா நான் சொல்றது ஞானமாக பரிணமிக்கும், இல்லைன்னா நியூஸ் ரீடர் மாதிரி போகும். ஞானமாக பரிணமிக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும், ஓப்பன் மைண்டட் டு திஸ் நாலேஜ். ஓப்பன் மைண்டட்னா என்ன ஃபர்ஸ்ட் நேத்து கூட கேட்டாங்க, ஓப்பன் மைண்ட் என்னங்க? ஓப்பன் மைண்டடா ஒரு பிரச்சனை பார்க்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் சுயநலம் இல்லாமல் தன்னை சேர்த்திக்காம ஆப்ஜெக்டிவா பார்த்து பழகிறதுக்கு பேர் தாங்க ஓப்பன் மைண்டட்னஸ். இவங்க இப்படி நடந்து பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஒருத்தர் பண்ணிடுறாங்க, வெடி தூங்காம இருக்கிறனாலயோ அவங்கள பத்தி திருப்பி அபியாசம் பண்ணி ஐயோ அப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ அப்படி பண்ணிட்டாளா, ஐயோ அப்படி பண்ணிட்டாங்க, பிரச்சனை தீர போறது இல்ல. அப்போ ஓப்பன் மைண்டடா இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிற பேர் தான் ஓப்பன் மைண்டட்னஸ் வேணும். அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் இப்ப யார் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குள்ள இது என்னவா போயிடும், ஞானமாக பரிணமிச்சிடும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அடுத்த தடவை அவங்க இந்த பிரச்சனை மத்தவங்க நம்மள கஷ்டம் கொடுத்துட்டாங்கறதுக்காக அந்த ஜீவன் கஷ்டப்பட மாட்டான். இஃப் யூ ஆர் ஓப்பன் மைண்டட் பிளஸ் இந்த நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் மைண்டடா நீங்க லிசன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்க கஷ்டம் கொடுக்கும். என்ன தெரியுங்களா, அந்த ஸ்ரத்தான்னு சொல்லுவோம். அதுக்கு ஓப்பன் மைண்டட்னா வித் ஸ்ரத்தா. அந்த நம்பிக்கையோட நீங்க இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது டக்குனு உங்க பிரெயின் எடுத்து கொடுக்கும், ஏய் இதே இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய பிராட்டப் அப்படி இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அவங்க மேல கோமெல்லாம் வராதுங்க, எதிர்பார்க்க மாட்டீங்க, பரிதாபம். எஸ் வெரி குட், பரிதாபப்படுவோம் அவங்க நடந்துக்கிறத பார்த்து. ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு மாதிரி நடந்துக்க தெரியலை, தெரிஞ்சிருந்தால் நடந்திருப்பார்கள். அவங்களுக்கு இயலாமை ஒரு குழந்தைகிட்ட பாக்குறோம், பரிதாபம் தாங்க வரணும். சோ இயலாமைங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் பி ஓப்பன் மைண்டட்னு சொல்றேன் நான். அப்ப அவங்களுக்கு இருக்கிறது இயலாமை, அவங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது, அதுதான் நடந்துக்கிறாங்க. அப்ப அவங்க மேல இயலாமைங்கிறது எங்க கொண்டு போகும், பரிதாபம். அப்ப பரிதாபம் அட் இஸ் கருணை. அதுதான் அடுத்த ஃபார்ம் எங்க போகுது பாருங்க. சைக்காலஜி அடுத்து என்னது, இயலாமை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரிதாபப்பட்டீங்கன்னா அவங்க மேல என்ன வரும், கருணை. கருணைங்கிற உணர்வு எங்க கூட்டிட்டு போகும், லவ். அவங்களையும் என்னால அன்கண்டிஷனலா லவ் பண்ண முடியும். If you have this knowledge, if you are imbibed with this knowledge, you can accept your husband. எப்படி இருந்தாலும் ஏத்துக்கும், பையன் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கும். அதுக்காக தப்பு பண்ண ஓடராசன் கொடுத்து அனுப்புறது இல்ல. இது நான் சொன்ன மனதில் வருகிற டிஸ்டர்பன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன நடந்துக்கு நான் பேசவே இல்லை. மனதில் வருகிற டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கணும்னா இந்த எஃபெக்ட் ஏன்னா காசு தெரியும். காசு இருக்கிறனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. இது ஒண்ணுங்க. இதே அடுத்த பாயிண்ட், இந்த சூழ்நிலையில் வாட் த சிச்சுவேஷன், பி ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன் சூழ்நிலைகளை நான் இருந்திருந்தால் இதைவிட மோசமாக கூட நான் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அமைந்த சூழ்நிலையில் நான் இப்படி நடந்து கொள்கிறேன், அவர்களுக்கு அமைந்த சூழ்நிலையில் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். வயசு வருஷம் போடுங்க, அவங்கள என்னை கொண்டு அங்க போடுங்க, அவங்களை கொண்டாந்து எங்க போடுங்க. நான் அந்த சூழலில் இருக்கவளாக இருந்திருந்தால் ஒருவேளை அவங்க நடந்துக்கிறத விட என்ன பண்ணிருப்பேன், நானு மோசமாக நடந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
அப்படிங்கும்போது அவங்க மேல எதிர்பார்ப்பு வராது. நோ எக்ஸ்பெக்டேஷன். நோ எக்ஸ்பெக்டேஷன். எதிர்பார்ப்பு எங்க ஓடி விடும்? ஏமாற்றம், கோபம், பொறாமை, டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மைண்ட் எதுவுமே வராது. பச்சாபம், பரிதாபம், ஐயோ இவங்களுக்கு இந்த சூழ்நிலை இப்படி நடந்துக்கிறாங்க. அப்ப அடுத்து என்ன வரும்? லவ்ங்கிற வரைக்கும் நீங்க போயிட்டீங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி, திஸ் இஸ் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். அவங்கள பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஓபன் மைண்டடோடனா, திஸ் இஸ் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட். பை கெட்டிங் 3 PhD will not give you matured mind. இந்த அளவுக்கு ஷார்ப்பனா திங்க் பண்ண தெரிஞ்சவங்க தான் மெச்சூர்ட் பீப்புள். அப்ப மெச்சூர்ட் பீப்புள், நேத்தாதான் கேட்கும்போது கேட்டேன், இப்போ ஒருத்தர் அடிச்சா திருப்பி அடிக்கிறோம், என்ன பதில் சொல்ற அந்த பொண்ணு? எங்க வீட்டிலே 2 குட்டீஸ் இருக்கும், சைல்டிஷ்னஸ் பெருசானாலும் இருக்கு. இப்ப எங்கே நிக்கிறாங்க, ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் அடிச்சான்னு வச்சுக்கலாம், அடிச்சா திருப்பி அடிச்சான். திருப்பி அடிச்சவங்க போய் கேட்கறேன், எதுக்குடா அடிச்ச? அவங்க சொல்றாங்க, அவ அடிச்சா. ஆச்சா, அதனால அடிச்ச. உண்மை நினைக்கிறீங்க? அவங்க அடிச்சதுனால நான் அடிச்சேன்னு சொல்றது 200% ராங் ஸ்டேட்மெண்ட். எது உண்மை? என்னுடைய இம்மெச்சூர்டு மைண்டினுடைய விளைவுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணனே தெரியாம ஓகே ஒண்ணு விட்டுட்டேன். தட் ஷோ. இந்த இடத்துல திங்க் பண்ணணும். அடிச்சதுக்காக நான் அடிச்சேன்னு சொல்றது சைல்டிஷ்னஸ். இப்போ LKG UKG படிக்குது, கேட்டு பாருங்க, ஏன்டா அடிச்சேன்? அவன் அடிச்சாமா, ஏன்டா திட்டினா? அவன் திட்டினா பேட் வேர்ட் யூஸ் பண்ணா, நான் திருப்பி பேட் வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ஏங்க நம்மள வளர்ந்தாச்சுங்க. இன்னும் அதே லெவல் LKG லெவலையே அவன் சொன்னா, அவங்க என்னை போட்டு கொடுத்தாங்க, நான் போட்டு கொடுத்தேன். அவங்க என்னை காசி பண்ணாங்க, நான் திருப்பி காசி பண்ணேன். என்னது இது? ஆளுதான் இப்படி வளர்ந்துட்டோம். இன்னும் புத்தி எங்கதான் இருக்குது? LKG UKG லெவல்ல தான் உட்காந்துருக்கோம். அவங்க சொன்ன, அவங்க என்னை திட்டாங்க, அவங்க என்னை போட்டு கொடுத்துட்டாங்க, அதான் நான் போய் நல்லா போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அது நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வந்துட்டேன். என்னது இது? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வந்துட்டாங்களாம். இஸ் இட் அச்சீவ்மெண்ட் இன் யுவர் லைஃப்? இம்மெச்சூர்ட் மைண்ட், 100% இம்மெச்சூர்ட் மைண்ட். பிகாஸ் யூ ரியாக்ட் இன் தட் ஏரியா, யூ நாட் ஆக்ட். நீ எப்ப ரியாக்ஷனுக்கு போறியோ அப்ப யூ ஷோஸ் என்ன ப்ரொபகண்ட் பண்ணிக்கிற, ஐ அம் இம்மெச்சூர்ட். அடிச்சா திருப்பி அடிச்சிட்டேன், அவன் என்னை போட்டு கொடுத்தா நான் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். தட் ஷோஸ் வாட்? ஐ அம் இம்மெச்சூர்ட். அப்ப மெச்சூர்ட் ஆகிறதுக்கு என்ன வழி? அதுக்குதான் பகவத்கீதையில ஒரு கிளாஸா ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். 21 குணங்களை நீ பெற்றாய், நீ ஞானத்தை பெற்று விட்டாய் மகனேன்னு பகவத்கீதையில சொல்லி முடிக்க போறார். அதுக்காக தான் கிளாஸ். டு பிகம் மெச்சூர்ட். அந்த மெச்சூரிட்டி இன் மைண்ட், நாட் இன் ஸ்கின், நாட் இன் த பாடி. அது தானே போட போட கத்திக்க வெண்டைக்காய் போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு மெச்சூர் 2 நாள் 4 நாள் 10 நாள் மெச்சூர் ஆகிட்டே போகும். தட் மெச்சூரிட்டி இஸ் நாட் 90 வயசு ஆனாலும் உடம்பளவில் மெச்சூர் ஆயிருப்பாங்க, மனதளவில் இம்மெச்சூர். தட் மெச்சூரிட்டி எதுக்கு வேணும்? டு ஹாவ் a happy life. If you want to have a happy life, you must be a matured person. அவங்க என்ன தீங்கு விளைவித்தாலும் நான் மனதளவு, அதுக்கப்புறம் என்ன நடந்துக்கும், அவங்களை எப்படி வைக்கணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் என்னது, நான் டிஸ்டர்ப் ஆகல, மனதளவில் அவங்க பண்ணுனதுல எனக்கு இந்த நைட் தூக்கம் வரல, டென்ஷன் ஆயிட்டேன், ப்ரெஷர் ஆயிடுச்சு, ப்ரெஷர் ஏறி போச்சு, மாத்திரை போட்டேன், ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல, தூக்க மாத்திரை போட்டேன், அதுக்கெல்லாம் போக மாட்டோம். எப்போ? இஃப் யூ ஆர் மெச்சூர்ட் எனஃப். ஏன்னா அவங்க பண்ணினதுக்கு நீங்க பொறுப்பேற்காத. ஃபர்ஸ்ட் சொன்ன, அவங்க நடந்துக்கிறதுக்கு, அவங்களோட எமோஷன்ஸ்க்கு நீங்க பொறுப்பேற்க வேண்டியதே இல்லை. அவங்க எந்த இடத்துல போய் புரிஞ்சு எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்க. அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய சைல்ட்ஹுட்னஸ், அவங்களுடைய வாழ்வியல் என்ன முறையில் வாழ்றாங்களோ, அப்புறம் அந்த குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இப்ப பாருங்க, அவங்களுக்கு குருவும் கிடையாது, இதுவும் கிடையாது, சாஸ்திரம் அவங்க கையில கிடைக்கல. ஏன்னா அவங்களை மெச்சூர் பண்ணிக்கணுங்கிறதுக்கு சமுதாயம் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல, பிகே வாய்ப்பே கொடுக்கல. எங்க நான் மட்டும் கரெக்டா நடந்துக்கிறேன், உன்னைய சிச்சுவேஷன் வச்சு வச்சு செஞ்சிருக்கியே நீ, அதனால என்ன பண்ணிட்ட, ஒரு சமதர்சனத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா வர வழியெல்லாம் வந்துச்ச. அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அமையல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, பணக்காரங்கன்னா ஒண்ணு, நடுப்பட்டவனா ஒண்ணு, ஏழைனா ஒண்ணு அவங்க நடந்துக்கிறாங்க. நீ ஏன் அந்த இடத்துல மெச்சூர் ஆன? பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அடி வாங்கி அந்த அடி வாங்குதல் அவங்க வாழ்க்கையில் நடந்திருந்தால் அவங்களும் சமதர்சனம் வந்திருக்கும். இப்படி ஆப்ஜெக்டிவா பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்ம மென்டலா டிஸ்டர்பே ஆக மாட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்பதான் we can have happy. அப்ப மன அமைதியா இருந்துன்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு இடத்துல பொறுமையா, மனதளவில் பொறுமையா உட்காந்து யோசனை பண்ணி இது எப்படி நடந்துக்குங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்க. அப்ப அந்த புத்தி உங்களுக்கு கிளியரா இருக்கும். மனதை இப்படி அமைதிப்படுத்திட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய புத்தி என்ன பண்ணும், கிளீனா திங்க் பண்ணி கிளீனா பதில் சொல்லும். இதுக்கு நீங்க குருவியோ சாஸ்திரத்தை நோக்கி ஓட வேண்டியது. பிராக்டிகலா வர ஒரு பிரச்சனைக்கு ஏங்க நம்ம சாஸ்திரத்தை நோக்கி ஓட முடியும்? சாஸ்திரம் அப்படி கிருஷ்ண வாவான கூப்பிடுறாரு, எத்தனை பேர்த்து கூப்பிடுவாரு, எத்தனை ஜீவராசிகள் மனிதர்கள் பிறந்து இறந்து அத்தனை பேர்த்தையும் கிருஷ்ணர் கூப்பிட்டா
பொதுவான தர்மம். இதுதான் சொல்றது, பொதுவான தர்மத்தை டீச் பண்ணிட்டாரு. நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை மனதை மெச்சோர்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மைண்ட் வில் பி ஃப்ரீ. அதாவது புத்தி என்பது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அது தன்னிச்சையாக செயல்படும் போது கரெக்டா முடிவெடுப்பீர்கள். என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எங்க சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணணும், எவ்வளவு எல்லாத்திலும் எப்படி இருக்கு தெளிவு. ஏன்னா புத்தி சொல்லி, புத்தி இஸ் ஞானம். இட்ஸ் இம்பைட் வித் எவ்ரி ஞானம். சோ பிரச்சனை எங்க மனதில் இருக்கிற இந்த சப்ஜெக்டிவ்லிஸ் நீங்க விட்டுட்டு ஆப்ஜெக்டிவா ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். புரிஞ்சுங்களா? இப்ப என்ன சொன்னா, மற்றவர்கள் தீங்கி இழைக்கும், இது கன்க்ளூட் பண்றேன், மற்றவங்க நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களையோ அவங்க எதையோ ஒண்ணு பிளேம் பண்ணாம அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஓப்பன் மைண்டடா வித் யுவர் குவாலிஃபிகேஷன் தட் இஸ் மெச்சூர்ட் பார்க்கணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும், கருணை, லவ். அந்த மைண்டோட நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, என்ன உதவி பண்ணலான்னு அடுத்த யோசனை. பாவம் பரிதாபப்படுறா இவளுக்கு நாம எந்த விதத்துல, ஏன்னா அந்த மனதுதான் இறைவன் படைச்சு வச்சிருக்காரு. நீங்க அது தப்பிக்கவே முடியாது. நான் தான் சொன்னேன், ஒரு கிரிக்கெட் இந்த டென்னிஸ் பிளேயர் விளையாடுறாங்க பாருங்க இந்த பக்கம் அந்த கோர்ட்ல, இவன் பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சான்னு வச்சுங்க, சும்மா பேட்டை முத்தமிடுறது என்ன, கீழே படுத்துக்கிறது என்ன, நிலத்தை முத்தமிடுறது என்ன, ஆச்சா போச்சா. திரும்பி அங்க தோத்தவனை பார்த்தோன்ன அந்த முகத்துல ஒரு வாட்டம் வரும் பாருங்க, அப்படியே பொட்டாட்டம் எல்லாம் அடக்கிட்டு அப்படியே போய் கை கொடுத்துட்டு அவனுக்குள்ள அந்த பெயின், தோத்து நிக்கிறவனுடைய பெயினை இவன் ஒரு செகண்டாவது அனுஷ்டா ஆகணும். அது இறைவனோட படைப்புங்க. அப்படி நம்ம படைக்கப்பட்ட அது அந்த லாவில நம்ம மாறவே முடியாது. அந்த சென்சிட்டிவ்னஸ் அதை லூஸ் பண்ணக்கூடாது. போன கிளாஸ் சொன்னேன் நான், அந்த சென்சிட்டிவ்னஸ் இப்ப நாம மெச்சோர்டு மைண்டா அந்த பிரச்சனையில பார்க்கணும்னீங்கன்னா ஓப்பன் மைண்டடோட, கருணையோட, வித்தவுட் லூசிங் யுவர் சென்சிட்டிவ்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கே தானாக தெரியும். அதை சாஸ்திரம் டீச் பண்ண தேவையே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, போன வாரம் போனதுக்கு அப்புறம் நினைச்சேன் எந்த டவுட்டும் கேட்காம நம்ம பாட்டுக்கு வந்துட்டோமே. இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது சாந்தி அப்படிங்கிறது டே டு டே லைஃப்ல நீங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நான் இந்த இடத்துல தடுமாறினேன் அப்படின்னாவோ, இல்ல நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட்ல ஏதாவது உங்களுக்கு புரியலினோ, இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன மாதிரி இருந்ததுனோ தாராளமா கேளுங்க. எனிபடி கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின். ஏன்னா போன வாரம் டைம் கொடுக்காம போயிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது தமிழ்ல சொன்னா சகிப்புத்தன்மை, அது ரொம்ப நேரம் மண்டையில வரவே வேர்டு சகிப்புத்தன்மை. நாம என்ன நினைச்சுக்கிறோம், சகிப்புத்தன்மை இழிச்சு வச்சுத்தனோம், ஏத்து நிக்கணும், அப்பதான் நான் யாருன்னு தெரியும். இம்மெச்சூர் மைண்ட். ஏத்து நின்னீங்கன்னாவே என்ன அர்த்தம், இம்மெச்சூர். ஏத்து நிக்க தேவையே தேவையே. ஏன்னா அது ரியாக்ஷன், அது பேர் ஏத்து நின்னீங்கன்னா அது பேர் ரியாக்ஷன். யூ கேன் ஆஸ்க் எனி டவுட். கேளுங்க யாரா. Any doubt?